பெண்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். உலகில் மரணமே இல்லாத மனிதன் சாத்தியம் இருக்கா? இதற்கு வாய்ப்பு இருக்கா? இது உண்மையா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் ஒரு ஆச்சரியமா எழுது இல்லையா? இந்திய புராணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு மனிதன் இருக்கிறத இப்போ வரைக்கும் நம்புறாங்க. உலகத்துல எல்லா மதங்களிலும் அந்த மதங்களை ஸ்தாபித்தவர்கள் மரணித்தவர்களாகவே இருக்காங்க. நீங்கள் இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்கலாம், அல்லது கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கலாம், புத்த மதத்தை எடுத்துக்கலாம், அல்லது வேறு சீன மதங்கள், இப்படி எந்த மதங்களை எடுத்துக்கொண்டாலும் அதனை ஸ்தாபிதம் செய்தவர்கள், அதாவது அதை உருவாக்கினவங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க, அவர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். லிட்ரலாக மரணத்தை தழுவி இருக்காங்க. மரணத்துக்கு பிறகு அவங்க உயிர் தெழுந்து வந்தார்கள் அப்படின்றது நம்பிக்கை. எல்லா மதங்களிலும் அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லா மதங்களுக்கும் அப்படித்தான் அடித்தளம் வச்சிருக்காங்க. ஆனா இந்து மதத்துல மட்டும் ஒரு ஸ்பெஷல். இதுல இந்து மதத்திலையும் பல கடவுளர்கள் மரணத்தை தழுவுனதா சரித்திரம் இருக்கு, புராணம் இருக்கு. அது ராமராகட்டும், அல்லது கிருஷ்ணராகட்டும், அல்லது இன்னும் பல பாத்திரங்கள், தர்மர், அல்லது இன்னும் கர்ணன், இது போல பல பாத்திரங்கள் மரணத்தை தழுவியதாக நமக்கு புராணத்துல இருக்கு. ஆனா ஒரே ஒரு கேரக்டர், ஒரே ஒரு பாத்திரம் மட்டும், புராண பாத்திரம் மட்டும் மரணத்தையே தழுவாத ஒரு பாத்திரம் அப்படின்னு இந்து மதத்துல மட்டும்தான் அது இருக்கு. அது இந்து மதம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இந்து மதத்தில் முக்கியமான ஒரு புராணமாக, இதிகாசமாக கருதப்படுகிற மகாபாரதத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரம் தான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் ஒரு மகா வீரன். அஸ்வத்தாமன் கிருஷ்ணரையே எதிர்த்து போரிட்டவர், அர்ஜுனனை எதிர்த்து போரிட்டவர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அவருடைய அந்த வீரத்துக்கு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருக்கு. அந்த அஸ்வத்தாமனுக்கு இந்த மகாபாரத கதையின்படி கிடைத்த சாபம் என்னன்னா, கடைசி வரை, இந்த உலகம் இருக்கும் வரை, இந்த உலகம் அழியும் வரை உனக்கு மரணமே கிடையாது அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு கொடுத்த சாபம். அதன்படி அஸ்வத்தாமன் அப்படிங்கிற அந்த பாத்திரம், அந்த கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதா பலர் நம்புறாங்க. பலர்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அல்லது மகாபாரதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிற பலரும் இந்த இதை நம்புறாங்க. இப்பயும் கூட இந்தியாவில் இந்த அஸ்வத்தாமன் உயிரோடு இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அஸ்வத்தாமனுங்கிற ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாத்திரத்தின் அடிப்படையில் ஒரு படத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த படம் தான் கல்கி 2898 கிபி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் பிரதானமா தெலுங்குல எடுத்திருக்காங்க. அஸ்வின் நாக் அவர் தான் இயக்கியிருக்காரு. ஆனா இந்தியாவில் பல மொழிகளிலும் இந்த படத்தை ஒரிஜினல் படம் மாதிரியே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு, ஹிந்திலையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் இந்த ஆண்டில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட் அப்படி கிட்டத்தட்ட 600 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. அது 2 பாகமா இந்த படம் வரப்போகுது. ஒரு முதல் பாகம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, அடுத்த பாகம் விரைவில் வருதுன்னு சொல்றாங்க. இந்த படத்தினுடைய பட்ஜெட், அதே போல இந்த படத்துக்காக அவங்க பயன்படுத்திய தொழில்நுட்பம், அந்த படத்துக்காக அவங்க உருவாக்கிய அந்த அறிவியல் பூர்வமா விஞ்ஞான சாதனங்கள், அந்த வாகனம், இதெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது. அங்கங்க ஒவ்வொரு பகுதியிலும் இந்த படத்துக்கு பயன்படுத்திய அந்த சாதனங்களை அவங்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு மக்களுக்கு காமிச்சாங்க. அதனால பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்த்த ஒரு படமா இந்த கல்கியை சொல்லலாம். அந்த படம் இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இங்க தென்னகத்துல, தென் மாநிலங்கள்ல இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சதா அந்த தயாரிப்பாளர் அறிவிச்சிருக்காரு. சரி, படம் எப்படி இருக்கு? இந்த படத்துல முக்கியமான பாத்திரங்கள் அமிதாப் பச்சன், பிரபாஸ், துல்கர் சல்மான், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு முக்கியமான ஒரு வேடம் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அதே போல தீபிகா படுகோன் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. சோபனா, திஷா பதானி, இப்படி முக்கியமான வேடங்கள்ல பிரபலமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. கதை அடிப்படையில் அந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிற கேரக்டரை மையப்படுத்தி தான் இந்த கதையே அவங்க உருவாக்கியிருக்கு. அஸ்வத்தாமன் என்ற கேரக்டர் ஒரு ஒரு கோயில்ல, ஒரு சிதிலமடைந்த ஒரு கோயில்ல அந்த பாத்திரம் பல ஆயிரம் ஆண்டுகளா தவத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கேரக்டரோட வேலை என்னன்னா, கடவுள் இந்த பூமியை விட்டு போய்விட்டார் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. கடவுள் இந்த பூமியிலிருந்து போயிட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். அந்த கடவுள் திரும்ப பிறக்க போறாரு,
எப்போ எங்க பிறப்பாரு அப்படிங்கிறது தான் வந்து அந்த கேள்வி. அந்த கடவுளை சுமக்கிற தாயா வந்து தீபிகா படுகோன் இருக்காங்க. அவங்க வயிற்றில் தான் கடவுள் குழந்தையாக வந்து உருவாகிறாரு. அந்த கடவுள் பிறப்பதை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் வந்து முயற்சிக்குது. அதை வந்து அவங்கள எப்படி காப்பாத்துறாங்க, அஸ்வத்தாமன் எப்படி அந்த தாயை வந்து காப்பாத்துறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கதை. இந்த படத்துல பிரபாஸ் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும், இந்த படத்துல நம்மளை அப்படியே உட்கார வைக்கிறவரு, நம்ம அப்படி கட்டி போடுறது யாருன்னா அமிதாப் பச்சன் தான். அந்த உருவத்துக்கும் அவருடைய முகத்தின் தோற்றம், அதே போல சண்டை காட்சிகள்ல அவருடைய அந்த வேகம், இதெல்லாம் வந்து உண்மையிலே திகைக்க வைக்குது. 80 வயசுக்கு மேற்பட்ட ஒரு மனிதர், ஒரு நடிகர், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படத்துல படம் முழுக்க வந்து அவர் வராரு. படம் முழுக்க வந்து ரசிகர்களை வந்து மெய்சிலிருக்க வைக்கிற மாதிரி வந்து பல காரியங்கள் வந்து செய்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. அதுவே அமிதாப் பச்சன் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லணும் அந்த படத்துக்கு. அடுத்து பிரபாஸ், அவரு வழக்கம் போல நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் அதுவும் முதல் பாதியில வந்து பிரபாஸோட நடிப்பு வந்து பெருசா யாரும் வந்து கவர்ற மாதிரி தெரியல. அது இரண்டாம் பாதியில ஆக்ஷன் காட்சிகள் வந்து அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. குறிப்பா மகாபாரதத்தோட காட்சிகளை வந்து அவங்க கோர்த்திருக்கிற அந்த காட்சிகளில் பார்த்தீங்கன்னா பிரபாஸோட பாத்திரம் என்னன்னு நமக்கு தெரியும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. நமக்கே வந்து ரொம்ப அது ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்டா வந்து அது இருக்கு. இந்த படத்துல அந்த தாயாக வருகிற தீபிகா படுகோன் மிக சிறப்பான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல சோபனா, அந்த பிரபாஸோட ஜோடியா கொஞ்ச நேரமே வந்தாலும் அந்த திஷா பதானி, இவங்க எல்லாருமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நகமும் சதயமா இருக்கிற இந்த பாத்திரங்கள் செய்யறதை விட இந்த விஞ்ஞான, இந்த அறிவியல் சாதனங்களுக்கு வந்து அதிகமாக அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குறிப்பா அந்த புஜ்ஜின்ற அந்த கார், இந்த கார் தான் படத்துல பெரும்பாலான காட்சிகள்ல வருது. அதே போல சண்டை காட்சிகள் வந்து இந்த அமிதாப் படுற காட்சிகள் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா மற்ற காட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்துட்டோம். படங்கள்னா புராண படங்கள்ல அன்னைக்கு வந்து என்ன சும்மா கொஞ்சம் அமைச்சூர்த்தனமா வந்து வில்லு விடுவாங்க. ஏத்தாப்புல ஒரு வில்லு வரும், அந்த 2 வில்லும் மோதும், எரியும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய புராண படங்கள்ல பார்த்துருப்போம். அதே போல ராமாயண மகாபாரத தொடர்கள்ல கூட பார்த்துருப்போம். அதையத்தான் வந்து இந்த படத்திலே கொஞ்சம் பிரம்மாண்டமா காட்டுறாங்க. அந்த சண்டை காட்சிகள் அந்த மாதிரியான இதெல்லாம் இன்னும் பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க. மற்றபடி அதுல எதுவும் புதுசு இல்லை. ஆனா இந்த பிரபாஸ் அமிதாப் மோதிக்கிற காட்சிகள்லாம் வந்து பார்வையாளர்களுக்கு வந்து ஒரு விருந்து தான் அப்படின்னு சொல்லணும். ஒளிப்பதிவு இந்த படத்துல ரொம்ப முக்கியமானது வந்து ஒளிப்பதிவு. அதே போல அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், அந்த நம்ம அந்த வழக்கமா வந்து ஹாலிவுட் படங்கள்ல தான் அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் வந்து நம்ம கண் முன்னாடி விரியும். இந்த படத்துல 2 உலகங்கள் இருக்கு. ஒன்று வந்து கேம்பஸ் அப்படின்னு சொல்ற அந்த அதிநவீனமான ஒரு உலகம். அதுல இல்லாத வசதிகளே கிடையாது, அது கிடைக்காத விஷயங்களே இல்லை. அது ஒரு சொர்க்கம் மாதிரி காட்டுறாங்க. இன்னொன்னு புரட்சிக்காரர்கள் இருக்கிற இன்னொரு ஒரு பகுதி, அது வந்து புரட்சிக்காரர்களுடைய ஒரு உலகம். இங்க இருக்கிற பலருக்கும் வந்து ஆசை என்னன்னா அங்க போறதுதான். எப்படி வந்து இந்தியாவில் பிறந்து படிச்ச பலருக்கும் வந்து அமெரிக்காங்கிறது ஒரு கனவா இருக்கோ, அது போல வந்து அந்த புரட்சியில இருக்கிறவங்க அல்லது சாதாரண மக்களுக்கெல்லாம் அந்த கேம்பஸ்குள்ள எப்படியாவது போயிடணும், அங்க போனா அங்க இருக்கிற அந்த வசதிகள் அதை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஏக்கமா இருக்கு. நம்ம நாயகன் பிரபாஸுக்கும் வந்து அப்படி ஒரு ஏக்கம் தான் அந்த படத்துல இருக்கும். ஆனா அவர் வந்து எப்படி அந்த ஆசையிலிருந்து விடுபட்டு இந்த இந்த தாயை காப்பாத்துறது அந்த கடமையில வந்து எப்படி அவர் ஈடுபடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய போக்கு. அதுல இந்த 2 உலகங்களையும் வந்து வடிவமைச்ச விதம் இருக்கு, அது வந்து ரொம்ப பிரமிப்புக்குள்ளா இருக்குது. என்னதான் அது வந்து கம்ப்யூட்டர்ல கிராஃபிக்ஸ் காட்சிகள் தான் அப்படின்னா கூட பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல அந்த கேமராமேனுடைய பங்களிப்பு, இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இன்னும் கூட கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி அவர் எடுத்திருக்கணும் இந்த மாதிரி படத்துக்கு. ஏன்னா இதுல விஷுவல் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்போது பின்னணி இசையும் அதுக்கேற்ற மாதிரி இருந்திருந்தா இன்னும் கூட அது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். படத்துல பெருசா எல்லாரும் குறையா சொல்றது என்னன்னா இந்த முதல் பாதி காட்சிகள் தான். அதற்கு காரணம் என்னன்னா முதல் பாதியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் அந்த கேரக்டர்ஸ் ஒன்னொன்னுத்தையும் வந்து பதிய வைக்கிறது ஒரு முக்கியமான வேலை இந்த மாதிரி படங்கள்ல. அதை வந்து அவங்க சரியா செஞ்சிருக்காங்க. அதனால முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சாலும் இரண்டாம் பாதியில ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து இந்த ஃபேண்டசி கதைகளை விரும்புறவங்க, அதே போல அதாவது அதி உச்ச கற்பனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கற்பனை காட்சிகளை
விரும்பி பார்க்குறவங்க. அதே போல் ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் அந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அயன்மேன் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அப்படி அந்த மாதிரியான அந்த அதி சாகச ஹீரோக்கள் இருக்காங்களே, அந்த மாதிரி கதைகளை பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக அந்த அஸ்வத்தாமனுங்கிற கேரக்டரு, இந்த அஸ்வத்தாமனுக்கு நண்பன் யார் அப்படின்னு கடைசியில் ஒரு 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 திருப்பம் இருக்குது. அந்த நண்பன் யார் அப்படின்னு தெரிஞ்சால் வந்து எல்லாருக்குமே வந்து அது ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த பாத்திரம் தான் அடுத்த 2ஆம் பாகத்தில் வந்து முக்கியமாக பேசப்பட போகுது. ஸோ இந்த பாத்திரத்துக்கு கொடுத்துருக்கிற அந்த முக்கியத்துவம் இருக்கு, அந்த பில்டப் இருக்கு, அது வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கதையில் வந்து கமல்ஹாசன் இந்த படத்தில் இருக்காரு, ஆனால் நிறைய காட்சிகள் வந்து அவருக்கு இல்லை. கிளைமேக்ஸில் வந்து அவர் ஒரு ஒரு வயோதிகரா எலும்பு கூட இருக்கிற மாதிரி இருந்து அப்படியே வந்து மெல்ல 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 ஒரு அந்த நகமும் சதையும் ரத்தமும் கொண்டு ஒரு மனிதனாக மாறுகிற அந்த காட்சியை வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு அடுத்த பாகத்தில் வந்து இவங்க என்னென்ன செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. அதனால் வந்து இந்த முதல் பாகன்றது வந்து நம்ம பார்த்து கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த அடுத்த பாகம் என்னவா இருக்கும், அடுத்த பாகத்துக்கான ஒரு ஆர்வத்தை வந்து இந்த முதல் பாகம் தக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த கல்கி அப்படிங்கிறது ஒரு விஷுவல் எக்ஸ்ட்ரா வேகன்ஸா அப்படின்னு சொல்லலாம். பார்த்து பரவசப்படக்கூடிய ஒரு படம் இது. இதில் லாஜிக் பார்க்குறது, ஏன் இத்தனை பேர் அடிக்கிறாங்க, இவ்வளோ கண்ணை வச்சு சுடுறாங்க, அவருக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து அப்படியே புறந்தள்ளிட்டு இந்த காட்சிகள், அதே போல் அதில் வர்ற அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ், இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த படம், கேள்வி கேட்கறதுக்காக இல்லை.